السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. बाज़ लोग समझते हैं कि दीन और मज़हब उनकी आज़ादी को सल्ब करता है और उन पर पाबंदियां लगाता है, लेकिन अल्लाह ताला कुरान करीम में फरमाता है कि वमा जअला अलैकुम फिद्दीन मिन हरज. சிலர் மார்க்கம் மற்றும் மதம் தமது சுதந்திரத்தை அழிக்கின்றது, தம் மீது கட்டுப்பாடுகளை விதிக்கின்றது என்று கருதுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறுகின்றான், வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், அதாவது மார்க்கத்தின் அம்சங்களுள் உங்களுக்கு கஷ்டம் தரத்தக்க எதுவும் வைக்கப்படவில்லை. மாறாக ஷரியத்துடைய நோக்கம் மனிதனுடைய சுமையை குறைப்பதாகும். அது மட்டுமல்ல, எல்லா வகையான துன்பங்களிலிருந்தும் அவனை காப்பாற்றுவதும் ஆகும். ஆகவே அல்லாஹ்வுடைய கூற்றில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது, இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்காக இறக்கப்பட்டுள்ளது, அதில் உங்களை கஷ்டத்தில் போடக்கூடிய எந்த கட்டளையும் இல்லை. மாறாக சின்னஞ்சிறு கட்டளையிலிருந்து பெரிய பெரிய கட்டளைகள் வரை ஒவ்வொரு கட்டளையும் ரஹ்மத் மற்றும் பர்க்கத்துக்கு காரணமாகவே இருக்கின்றது. ஆகவே மனிதனின் சிந்தனைதான் தவறு, அல்லாஹ்வின் வார்த்தை தவறாக இருக்க இயலாது. அல்லாஹ் தாலாவின் படைப்பினமாக இருந்து கொண்டு அவனது கட்டளையின்படி நடக்கவில்லை என்றால் நாம் நம்மையே நஷ்டப்படுத்திக் கொள்வோம். மனிதன் சிந்திக்கவில்லை என்றால் ஷைத்தான் முதல் நாளிலேயே நான் மனிதனை வழிகெடுத்து அவனுக்கு நஷ்டம் விளைவிப்பேன் என்று உறுதி எடுத்துள்ளான். அவன் மனிதனை அழிவின் குழியில் தள்ளிவிடுகின்றான். ஆக அவனது தாக்குதலில் இருந்து தப்ப வேண்டுமென்றால் அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்றுக்கொள்வது அவசியமாகும். சில விஷயங்கள் வெளிப்படையில் சிறியவையாக தோன்றுகின்றன, ஆனால் காலம் செல்ல செல்ல அதனை சாதாரணமாக நினைத்ததன் காரணத்தால் அதன் விளைவு மிகவும் அபாயகரமான வடிவத்தை பெற்றுவிடுகிறது. ஆகவே ஒரு மோமீன், ஒரு நம்பிக்கையாளர் ஒருபோதும் எந்த கட்டளையையும் சிறியதாக கருதக்கூடாது.
இக்காலத்தில் நாம் பார்க்கிறோம், உலகில் பெரும்பாலார் மார்க்கத்திலிருந்து விலகிவிட்டார்கள். எனவே அவர்களின் நன்மை தீமையின் அளவுகோலும் கூட மாறிக்கொண்டே செல்கிறது. உதாரணமாக இக்காலத்தில் நாம் பார்க்கிறோம், சுதந்திரம் அல்லது ஃபேஷன் என்ற பெயரில் ஆண் மற்றும் பெண்களிடம் நிர்வாண நிலை உருவாகிக் கொண்டிருக்கிறது. முன்னேற்ற நிலையின் அடையாளம் பகிரங்கமாக வெட்கமற்று நடப்பதாம். வெட்கம் என்ற பெயரே இல்லை. இதன் தாக்கம் அவர்களுடன் இருக்கிற நமது குழந்தைகளிடமும் வெளிப்படும் என்பது வெளிப்படை. ஓரளவுக்கு வெளிப்பட்டும் உள்ளது. சில குழந்தைகள் பருவ வயதை அடியெடுத்து வைக்கும் பொழுது எனக்கு எழுதுகிறார்கள், இஸ்லாத்தில் ஏன் பர்தா அவசியமானதாக உள்ளது, ஏன் நாங்கள் நெருக்கமான ஜீன் பிளவுஸ் அணிந்தவாறு புர்கா இல்லாமல் கோட் இல்லாமல் வெளியே செல்லக்கூடாது, ஏன் நாங்கள் ஐரோப்பாவின் சுதந்திரமான பெண்கள் போன்று உடையணியக்கூடாது. முதலில் நாம் நினைவில் கொள்ள வேண்டியதாவது, நாம் மார்க்கத்தில் நிலை நிற்க வேண்டும் எனில் பிறகு மார்க்க போதனைகளையும் செயல்படுத்த வேண்டும். நாம் முஸ்லிம்கள் என்றும் மார்க்கத்தில் நிலை நிற்பதாகவும் அறிவிக்க வேண்டும். பிறகு இந்த கட்டுப்பாடுகளும் அவசியம். அல்லாஹ் தஆலா மற்றும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கருத்தின்படி அமல் செய்வதும் அவசியம். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வெட்கம் ஈமானின் ஒரு பகுதியாகும். ஆகவே வெட்கமுடையோரின் ஆடை மற்றும் பர்தா நமது ஈமானை பாதுகாப்பதற்கு அவசியமாகும். முன்னேற்றமடைந்த நாடுகள் சுதந்திரம் மற்றும் முன்னேற்றம் என்ற பெயரில் தமது வெட்கத்தை ஒழித்து விட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் தமது மார்க்கத்திலிருந்தும் கூட விலகிவிட்டார்கள். ஆகவே ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை ஓர் அஹ்மதி பெண் ஏற்றுள்ளார் என்றால் அவர் ஓர் உடன்படிக்கை செய்துள்ளார். நான் மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தருவேன் என்று. ஒரு பெண்ணோ ஆணோ ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மார்க்கத்துக்கு உலகை விட முன்னுரிமை தருவதாக வாக்களித்துள்ளார். இந்த முன்னுரிமை என்பது மார்க்க போதனைக்கு ஏற்ப அமல் செய்யும் போதுதான் நடக்க முடியும். நமது நற்பேறு நமக்கு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக விளக்கி வைத்து விட்டார்கள். இந்த வகையில் பர்தா இன்மை மற்றும் வெட்கமின்மை குறித்து அன்னார் ஓரிடத்தில் விளக்கியவாறு கூறுகின்றார்கள், ஐரோப்பாவை போன்று பர்தா இன்மைக்கு மக்கள் அழுத்தம் தருகின்றார்கள், ஆனால் அது ஒருபோதும் உகந்ததல்ல. இந்த சுதந்திரம்தான் பெண்களின் கட்டுப்படாமைக்கும் தீமைக்கும் வேர் ஆகும். எந்த நாடுகள் இந்த வகை சுதந்திரத்திற்கு அனுமதி தந்துவிட்டனவோ அவர்களின் நல்லொழுக்க நிலையை சற்று பார்வையிடுங்கள். அவர்களின் இந்த சுதந்திரம் மற்றும் பர்தா இன்மையால் இவர்களின் ஒழுக்கமும் தூய்மையும் கற்பொழுக்கமும் அதிகமாகியிருந்தால் நாம் தவறில் இருப்பதாக ஒத்துக்கொள்வோம். ஆனால் ஆணும் பெண்ணும் இளவயதினர் சுதந்திரமாகவும் பர்தா இல்லாமலும் இருந்தால் அவர்களின் தொடர்புகள் எந்த அளவு ஆபத்தானதாக இருக்கும். தீய பார்வையை வீசுதல், மன எழுச்சிகளால் பெரும்பாலும் மிகைக்கப்படுதல் மனிதனின் இயல்பான தன்மையாகும். பிறகு பர்தாவில் சுதந்திரமற்று இருக்கின்ற நிலையில் அவர்கள் கட்டுப்படாமைக்கும் தீமைக்கும் உட்படுவார்கள் என்றால் பிறகு சுதந்திரமாக இருந்தால் எதுதான் நடக்காது. ஆண்களின் நிலையை சற்று மதிப்பிட்டு பாருங்கள்.
எந்த அளவுக்கு கடிவாளமற்ற குதிரைகளைப் போன்று ஆகிவிட்டார்கள். இறைவனை பற்றிய பயமும் இல்லை, ஆகிரத்து பற்றிய நிச்சய உறுதியும் இல்லை. உலக ரசனைகளை தமது வணக்கத்துக்குரியவையாக ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். ஆகவே எல்லாவற்றுக்கும் முதலில் தேவை இந்த சுதந்திரம் மற்றும் திறமையின்மைக்கு முன்னர் முதலில் உங்கள் நல்லொழுக்கத்தை சரி செய்வதாகும். அது சரியாகிவிட்டால் ஆண்களில் குறைந்தபட்சம் அவர்கள் தமது மன கிளர்ச்சிகளால் வெல்லப்படாத அளவுக்கு ஆகிவிட்டார்கள் என்றால் அந்நிலையில் இந்த விவாதத்தை சீண்டுங்கள், பர்தா தேவையா இல்லையா என்று. அதுவன்றி தற்போதைய சூழ்நிலையில் இதன் பக்கம் அழுத்தம் தருவது, சுதந்திரம் திரையின்மைக்கு அழுத்தம் தருவது சிங்கத்தின் முன் ஆடுகளை வைப்பதாகும். இவர்களுக்கு என்ன ஆகிவிட்டது? ஒரு செயலின் விளைவை சிந்திப்பதில்லை. குறைந்தபட்சம் தமது மனசாட்சியை பயன்படுத்தட்டும். ஆண்களின் நிலை என்ன சீர்திருத்தப்பட்டதாக உள்ளதா? பெண்களை அவர்களுக்கு முன் திரையின்றி வைப்பதற்கு இக்கால சமூகத்தில் நமக்கு தீமைகள் தென்படுகின்றன. இவை ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒவ்வொரு சொல்லையும் உண்மைப்படுத்துகின்றன. ஆகவே ஒவ்வொரு அஹ்மதி பையன்களும் பெண்களும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வெட்கத்தின் தரத்தை உயர்த்தியவாறு சமூகத்தின் அசுத்தத்திலிருந்து தப்ப முயற்சி செய்ய வேண்டும். தாழ்வு மனப்பான்மையால் ஏன் பர்தா அணிவது அவசியம் என்று கேள்வி கேட்பதல்ல. நாம் ஏன் நெருக்கமான ஜீன் மற்றும் பிளவுஸ் அணியக்கூடாது என்று கேட்பதல்ல. பெற்றோர், குறிப்பாக தாய்மார்களின் பணியாவது சிறு வயதிலேயே இளவயது பெண்களுக்கு இஸ்லாமிய போதனை மற்றும் சமுதாயத்தின் தீமையை பற்றி கூறுங்கள். அப்போதுதான் நமது சந்ததிகள் மார்க்கத்தில் நிலை நிற்க முடியும். பெயர் தாங்கி முன்னேற்றம் பெற்ற நாடுகளின் விஷத்தில் இருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். இந்த நாடுகளில் இருந்து கொண்டு பிள்ளைகளை மார்க்கத்துடன் இணைப்பது, வெட்கத்தை பாதுகாப்பது ஆகியவற்றிற்காக பெரும் ஜிஹாது செய்ய வேண்டிய தேவை உள்ளது. அதற்காக அவர்கள் தமது முன்மாதிரியை காட்ட வேண்டும். அதுபோன்று கடந்த நாட்களில் ஒரு பெண் எனக்கு கடிதம் எழுதியுள்ளார். நான் மிகவும் படித்தவள், எனக்கு வங்கியில் நல்ல வேலை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. நான் கேட்க விரும்புவதாவது, நான் அங்கு துப்பட்டா அணியவோ பர்தா அணியவோ கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டால், கோட் கூட அணிய இயலாது என்றால் நான் அந்த பணியை செய்யலாமா? பணி முடிந்த பிறகு தலையிட்டுக் கொள்ளலாமா? மேலும் கூறுகிறார், நான் கேள்விப்பட்டேன், பணி செய்யக்கூடிய பெண்கள் தமது பணி செய்யும் இடத்தில் தமது புர்காவை கழற்றி வைத்து விடலாம் என்று தாங்கள் கூறினீர்களாம். இந்த இளம் பெண்ணுக்கு குறைந்தபட்சம் இந்த நற்பெயராவது கிடைத்துள்ளது. அதாவது கூடவே அப்பெண் எழுதியிருந்தார், தாங்கள் தடுத்தால் நான் பணி செய்ய மாட்டேன் என்று. முதல் விஷயமாவது, நான் கூறினேன் என்றால் இது ஒரு பெண்ணின் கேள்வி அல்ல, பல பெண்களின் கேள்வி. எனவே விளக்குகிறேன். டாக்டர்களுக்கு சில சூழ்நிலைகளில் நிர்பந்தம் உள்ளது. மரபுப்படியான புர்கா, ஹிஜாப் அணிந்து பணி செய்ய இயலாது. உதாரணமாக, ஆபரேஷன் செய்யும் போது அவர்களின் தலையில் தொப்பி இருக்கும், முகமூடி மாஸ்க் இருக்கும், நல்ல தளர்வான ஆடையும் இருக்கும். இது தவிர மற்ற சந்தர்ப்பங்களில் டாக்டர்கள் பர்தா அணிந்து பணி செய்யவும் முடியும். ரப்வாவில் நமது டாக்டர் ஹமீதா இருக்கிறார்கள். இவர்களை எப்போதும் நான் பர்தாவில் தான் பார்த்துள்ளேன். டாக்டர் நுஸ்ரத் ஜஹான் இருந்தார்கள். நல்ல உறுதியான பர்தா அணிபவராக இருந்தார்கள். இங்கு லண்டனில் வந்து கூட கல்வி கற்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஆராய்ச்சிகளுக்கு ஏற்ப தமது தகுதியை வளர்ப்பதற்காக இங்கு லண்டன் வரவும் செய்தார்கள்.
எப்போதும் பர்தாவில் தான் இருந்தார்கள். இன்னும் சொல்வதாயின் தேவையை விட அதிகமாகவே பர்தாவை பேணி வந்தார்கள். இங்கும் கூட எவரும் அவர்களை ஆட்சேபனை செய்யவில்லை. அவர்களது தொழில் திறமையில் இது பாதிப்பை ஏற்படுத்தவும் இல்லை. பெரும் பெரும் ஆபரேஷன்களை செய்துள்ளார்கள். ஆகவே நியத் இருந்தால் மார்க்கத்தின் வழியில் செல்வதற்காக பாதை திறக்கிறது. அதேபோன்று ரிசர்ச் செய்யும் பெண்களிடம் ஓர் இளம்பெண் ஆராய்ச்சி செய்வதற்கு தகுதியுடையவளாக இருந்தால் லெபார்டரியில் அவளுக்கு பிரத்யேக ஆடை அணிய வேண்டியது ஏற்பட்டால் அங்குள்ள சூழ்நிலையின் ஆடையை அணியலாம் என்று நான் கூறினேன். அப்போது சந்தேகமின்றி ஹிஜாப் அணிய வேண்டாம். ஏனென்றால் அதில் தொப்பி போன்றவை அணிய வேண்டியிருக்கும். ஆனால் வெளியே வந்ததும் இஸ்லாம் கட்டளையிட்ட பர்தாவை அணிய வேண்டும். வங்கி பணி என்பது மனித இனத்திற்கு சேவை செய்யும் பணி ஒன்றுமல்ல. எனவே சாதாரண பணிகளுக்கு ஹிஜாபை திரையை அகற்றி விடுவதற்கு அனுமதி தர இயலாது. அதுவும் பெண்கள் அன்றாட உடைகள் மற்றும் மேக்கப்பில் இருக்கும் நிலையில், பிரத்யேக உடை எதுவும் அணியப்படாத நிலையில் அனுமதிக்க முடியாது. ஆகவே எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், வெட்கத்தை மேற்கொள்ள வெட்கத்தை வெளிப்படுத்தும் ஆடை அவசியமாகும். பர்தாவுக்கான இப்போதைய வழிமுறை வெட்கத்தை வெளிப்படுத்தும் ஆடையின் ஓர் அங்கமாகும். பர்தாவில் மென்மை காட்டினால் வெட்கத்தை வெளிப்படுத்தும் சாதாரண ஆடையிலும் கூட பல காரணங்களை கூறி மாற்றங்களை செய்து விடுவார்கள். பிறகு இந்த சமுதாயத்தின் சாயலுக்கு அவர்கள் உள்ளாகி விடுவார்கள். இங்கு முன்னரே வெட்கமின்மை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. தமது மார்க்கத்தின் போதனைப்படி செல்லக்கூடியவர்களை, குறிப்பாக முஸ்லிம்களை எவ்வாறு அவர்களின் மார்க்கத்திலிருந்து அகற்றுவது என்று உலகம் முயற்சிக்கிறது. சுவிட்சர்லாந்தில் ஒரு இளம்பெண் வழக்கு தொடர்ந்தார். நான் பையன்களுடன் கலந்து ஸ்விம்மிங் செய்வது வெட்கமாக இருக்கிறது. ஸ்கூல் என்னை ஒன்றாகத்தான் ஸ்விம்மிங் செய்ய வேண்டும் என்று கட்டுப்படுத்துகிறது. எனக்கு தனியாக பெண்களுடன் சேர்ந்து ஸ்விம்மிங் செய்வதற்கு அனுமதி வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தார். மனித உரிமைக்காரர்கள், மனித உரிமையின் கொடியை ஏந்திக் கொண்டு திரிகிறவர்கள் கூறினார்கள், சரி, நீங்கள் தனியாக செய்ய விரும்பினால் செய்யுங்கள், அது உமது தனிப்பட்ட உரிமை. ஆனால் உமக்காக தீர்ப்பு வழங்கும் அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல என்று. எங்கு இஸ்லாமிய போதனை குறித்த விவகாரம் வருகிறதோ அங்கு மனித உரிமைகளை வழங்குவதற்கு கூட சமாளிப்புகள் உருவாக்கப்படுகின்றன. அத்தகைய நிலையில் அஹ்மதிகள் முன்னரை விட அதிகமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியுள்ளது. பள்ளிக்கூடங்கள் சிறு குழந்தைகளுக்கு சில நாடுகளில் ஸ்விம்மிங் கட்டாயம் செய்ய வேண்டும் என்றால் பிறகு சிறுமியர் முழுமையான நீச்சல் உடை அணிந்தவாறு ஸ்விம்மிங் செய்யுங்கள். அதுவும் சிறுமியர் அதன் மூலம் நாமும் கூட வெட்கமுடையோரின் ஆடையை அணிய வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு உருவாகும். பெற்றோர்களும் கூட சிறுவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சிறுவர் சிறுமியர் தனித்தனியாகவே ஸ்விம்மிங் செய்ய வேண்டும். அதற்காக முயற்சிக்கவும் வேண்டும். இஸ்லாமிய எதிர்ப்பு சக்திகள் கடுமையாக அழுத்தம் தருகின்றன. மார்க்க போதனைகளை முஸ்லிம்களுக்குள் இருந்து ஒழித்தே விட வேண்டும் என்று நினைக்கின்றன. இந்த சக்திகள் ஒரு முயற்சியை செய்கின்றன. மார்க்கத்தை கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் ஒழித்துவிட வேண்டும். அதுவும் பலவந்தமாக மார்க்கத்தை நாம் ஒழிக்கிறோம் என்று தமக்கு எந்த பழியும் வராத அளவுக்கு அதனை செய்ய வேண்டும். இது ஓர் அனுதாபம் என்று புரியப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஷைத்தானை போன்று இனிக்க இனிக்க மார்க்கத்தின் மீது தாக்குதல் நடத்த நினைக்கின்றார்கள். நாம் நினைவில் கொள்ள வேண்டும், இக்காலத்தில்
இஸ்லாத்தின் மறுமலர்ச்சியின் பணி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜமாத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதற்காக நாம் முழுமையாக முயற்சிக்க வேண்டும், சிரமமும் மேற்கொள்ள வேண்டும். நாம் சண்டையிட வேண்டாம், ஆனால் ஞானத்துடன் இம்மக்களுடன் நடந்து கொள்ள வேண்டும். இன்று நமது மார்க்கத்துடன் தொடர்புடைய விஷயத்தில் இவர்களின் ஒரு கருத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால், பிறகு சிறிது சிறிதாக நமது நிறைய கருத்துகளில், நிறைய போதனைகளில் கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டே செல்வார்கள். நாம் துஆவிற்கு அழுத்தம் தர வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த ஷைத்தானிய முயற்சிகளை எதிர்கொள்ள நமக்கு தைரியமும் வாய்ப்பும் தருவானாக, மேலும் நமக்கு உதவியும் செய்வானாக. நாம் உண்மையின் மீது நிலை நின்றால் நிச்சயமாக நமக்கு ஒரு நாள் வெற்றியும் உறுதியானது. இஸ்லாமிய போதனையே உலகில் வெற்றி பெற வேண்டியுள்ளது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், உண்மையில் ஒரு தைரியமும் துணிவும் உள்ளது. பொய்யன் கோழை மனதுள்ளவனாக இருக்கின்றான். எவரது வாழ்வு தீமை, பாவம் ஆகியவை கலந்துள்ளதோ அத்தகையவர் எப்போதும் பயந்து கொண்டிருக்கிறார். அவர் எதிர்த்து நிற்க இயலாது. ஓர் உண்மையான மனிதரை போன்று துணிவுடனும் தைரியத்துடனும் தனது உண்மையை வெளிப்படுத்த இயலாது. தமது கற்புடைமைக்கு ஆதாரம் தர இயலாது. உலக விவகாரத்திலேயே யோசித்து பாருங்கள். எவர் இறைவன் ஏதாவது சிறப்பு தன்மையை தந்திருந்து அதன் மீது பொறாமைக்காரர் ஒருவரை கொள்ளாத ஒருவர் யார் இருக்கிறார்? ஒரு சிறப்பு தன்மைக்கு கண்டிப்பாக பொறாமைக்காரர்கள் இருக்கிறார்கள், கூடவே இருக்கிறார்கள். இதே நிலைதான் மார்க்க விவகாரத்திலும் உள்ளது. ஷைத்தானும் சீர்திருத்தத்தின் எதிரியாவான். எனவே மனிதன் தனது கணக்கை தூய்மையாக வைக்கட்டும், இறைவனுடன் உள்ள தொடர்பை சரியாக்கி வைக்கட்டும், இறைவனை திருப்திப்படுத்தட்டும். எவருக்கும் பயப்பட வேண்டாம், எவரையும் பொருட்படுத்தவும் வேண்டாம். தானே தண்டனைக்கு காரணமான எல்லா விவகாரங்களிலிருந்தும் விலகியிருங்கள். இவை அனைத்தும் மறைவான ஆதரவு. இறைவன் தரும் வாய்ப்பு இன்றி நடக்க இயலாது. இறைவனது அருளும் துணை நிற்காமல் மனித முயற்சி மற்றும் எதனையும் செய்ய இயலாது. ஹுலிகல் இன்சானு தைஃபா, மனிதன் பலகீனமானவன், தவறில் நிறைந்தவன். பிரச்சனைகள் நானாபுறமும் சூழ்ந்துள்ளன. எனவே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் நன்மைக்கு வாய்ப்பு தர வேண்டும். இறை ஆதரவு மற்றும் அருளின் வாரிசாக வேண்டும். ஆகவே துஆவுடன் இவ்வுலகை ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும். அதற்காக இறைவனுடன் உறுதியான தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். நாம் நினைவில் கொள்ள வேண்டும், பிற மார்க்கங்கள் நிரந்தரமானவை அல்ல. அதற்குரிய நேரத்தில் வந்து அக்கால தேவைகளை நிறைவேற்றி முடிந்தும் விட்டன. அதனால்தான் அந்த மத நூல்களில் எண்ணற்ற விடுதல்கள், சருகல்கள் ஏற்பட்டுவிட்டன, மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன. ஆனால் இஸ்லாம் அதிலிருந்து இதுவரை பாதுகாப்பாக உள்ளது. ஆனால் இஸ்லாம் நிரந்தரமாக இருக்கக்கூடியது. திருக்குர்ஆனின் போதனைகள் இறுதி நாள் வரைக்கும் ஆனவையாகும். எனவே நாம் எந்த தாழ்வு மனப்பான்மையுமின்றி நமது போதனையின்படி அமல் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். மேலும் அதன் மீது நிலைத்து நிற்க வேண்டும். பிறருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். நீங்கள் செய்பவை இறை திருப்திக்கு மாற்றமானவை, அழிவின் பக்கம் எடுத்துச் செல்பவை. இஸ்லாம் என்பது தவறான கட்டுப்பாடுகளை விதித்து மனிதனை துன்புறுத்தக்கூடிய மார்க்கம் அல்ல. மாறாக தேவைக்கு ஏற்ப அதன் போதனையில் மென்மையின் அம்சமும் உண்டு என்று கூற வேண்டும். நான் கூறியது போன்று டாக்டர்களுக்கும் சில நோயாளிகளுக்கும் அவர்கள் தம்மை டாக்டரிடம் காண்பிக்க வேண்டியுள்ளது.
அத்தகையோருக்கு பர்தாவில் எந்த கடுமையும் இல்லை. மனித உயிரை காப்பதற்கும் மனித உயிரை வேதனையிலிருந்து காப்பாற்றவும் செய்வது முதல் நோக்கமாகும். அதனால்தான் கட்டாய சூழ்நிலையில் இறந்தவற்றையும் பன்றியின் மாமிசத்தையும் கூட உண்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உயிரை காப்பாற்றும் அளவுக்கு மட்டும். இதுபோன்ற மருந்துகளில் ஆல்கஹால் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இவ்வழியில் ஷைத்தானிய சக்திகள் நம்மை நடத்த விரும்பினால் அதன் நோக்கம் நம்மிடமிருந்து சிறிது சிறிதாக மார்க்க எல்லைகளை ஒழித்து விடுவதும் மார்க்கத்தை அழித்து விடுவதும் ஆகும். இதற்கு எதிராக நாம் அஹ்மதிகளே ஜிஹாத் செய்ய வேண்டும். நாம் இஸ்லாமிய போதனைக்கு எல்லாவற்றின் மீதும் முக்கியத்துவம் தரும்போதுதான், மேலும் நாம் இறைவனுக்கு முன் குனியும் போதுதான் இது சாத்தியம். அதன் மூலம் இறை உதவியால் நமக்கு வெற்றி கிடைக்கும். மஸீஹ் மவ்ஊதுடைய காலத்தில் வாளின் ஜிஹாத் கிடையாது, மாறாக நஃப்ஸின் சீர்திருத்தத்தின் ஜிஹாத் தான் உண்டு. இந்த முன்னேற்றமடைந்த நாடுகளில் வசிக்கும் முஸ்லிம்கள், குறிப்பாக இவ்வுலகில் வாழும் அஹ்மதி முஸ்லிம்களை குறிப்பிடுகிறேன், இவர்கள் தமது நாட்டிற்கு விசுவாசமாக இருத்தல், நாட்டிற்காக தியாகம் செய்தல், நாட்டினுடைய எந்த வடிவத்திலுடைய வெற்றி ஆகியவற்றை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லுதல் ஆகியவற்றில் முயற்சி செய்ய வேண்டும். இது நடந்தால் ஷைத்தானிய சக்திகளின் வாய் அடைபட்டு போகும். முஸ்லிம்கள் என்பவர்கள் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் மேம்பாட்டிற்குரிய உண்மையான தரத்தின் பக்கம் எடுத்துச் செல்லக்கூடியவர்கள், நாட்டிற்கு எதிராக வேலை செய்பவர்கள் அல்ல. நாம் இந்த மக்களை ஆட்சியின் நம்பிக்கைக்குரியவராக ஆக்க வேண்டும் என்று கருதுவார்கள். இம்மக்கள் தமது மார்க்கத்தை கடைபிடிப்பார்கள் என்றால் அதற்குள் தலையிடுவது அரசு மற்றும் நீதிமன்றத்தின் பணி அல்ல. இதனால் நிம்மதியின்மை உருவாகும். உள்ளூர் மக்கள் மற்றும் அகதிகளுக்கிடையில் இடைவெளி உருவாகும். இந்த நாடுகளில் அகதிகளாக வந்தவர்களின் 3வது தலைமுறை இப்போது இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாட்டிற்கு ஒரு சேதம் விளைவிக்கின்றார்கள் என்றால், விசுவாசம் இல்லாமல் நடக்கிறார்கள் என்றால், நாட்டில் பொய்யையும் வெறுப்பையும் பரப்புகிறார்கள் என்றால், பிறகு அரசுக்கும் உரிமையுள்ளது. அவர்களை பிடிக்கலாம், தண்டனையும் தரலாம். மற்றபடி ஒரு மார்க்க போதனையின்படி அமல் செய்வதற்கு மக்களை தடை செய்வது சரியல்ல. அவ்வாறு நீங்கள் தடை செய்வீர்கள் என்றால் நீங்கள் நாட்டின் சூழ்நிலையோடு அவர்களை உரிய முறையில் சேர்த்துக் கொள்ளவில்லை என்று பொருளாகும். நாம் அஹ்மதிகள் நினைவில் கொள்ள வேண்டும், இக்காலம் மிகவும் ஆபத்தான காலமாகும். ஷைத்தான் எல்லா தரப்பிலிருந்தும் ஆவேசமான தாக்குதல் தொடுக்கின்றான். முஸ்லிம்கள், குறிப்பாக அஹ்மதி முஸ்லிம்கள், ஆண்கள் பெண்கள் அனைவரும் மார்க்க நிலைப்பாட்டை நிலைநாட்ட முயற்சி செய்யாவிட்டால் நம்மை காப்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நாம் மற்றவரை விட அதிகமாக இறைவனது பிடியில் வந்து விடுவோம். நாம் உண்மையை புரிந்தோம், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு புரிய வைத்தார்கள், பிறகும் கூட நாம் அமல் செய்யவில்லை என்றாகிவிடும். ஆகவே நாம் நம்மை அழித்து விடுவதில் இருந்து காப்பாற்ற வேண்டுமாயின் ஒவ்வொரு இஸ்லாமிய போதனையுடன் இசைந்து உலகில் வாழ்வது அவசியமாகும். முன்னேற்றமடைந்த நாட்டின் முன்னேற்றத்தில் நமது வாழ்வுக்கு உத்தரவாதம் உண்டு என்று கருதாதீர்கள். அதனுடன் சென்றால்தான் நாம் நிலைக்க முடியும். இந்த முன்னேற்றமடைந்த நாடுகளின் முன்னேற்றம் எல்லையை தொட்டுவிட்டது. இவர்களின் ஒழுக்க நிலைகள் இவர்களை அழிவின் பக்கம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றன. அதன் தாக்கமும் வெளிப்பட்டுவிட்டது. அல்லாஹ்வின் கோபத்தை கூவி அழைக்கின்றன, அழிவினை அழைக்கின்றன. இந்நிலையில் மனிதாபிமானத்தின் கீழ் நாமேதான் இவர்களுக்கு சரியான வழியை காட்டி காப்பாற்ற வேண்டும். இவர்களின் சாயலில்
நாமே ஆகிவிடக்கூடாது. இவர்களிடம் சீர்திருத்தம் ஏற்படவில்லை என்றால் இவர்களின் அகம்பாவம் மார்க்கத்தை விட்டு விலகுதல் காரணமாக அது வெளிப்படையாக சிரமமாகவே தோன்றுகிறது. பிறகு நல்லொழுக்கங்களை நிலைநாட்டவும் மார்க்கத்தின் கண்ணியத்தை நிலைநாட்டவும் கூடியவர்கள் தமது பங்கை ஆற்றுவர். அவர்கள் மூலமே வருங்கால உலகின் முன்னேற்றம் ஏற்படும். நான் ஏற்கனவே கூறியது போன்று குறிப்பாக இளைஞர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய போதனையின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. உலகின் தாக்கத்திற்கு உள்ளாகி அதன் பின்னால் போவதற்கு பதிலாக உலகை தமது பின்னால் வர வைக்க வேண்டும். நான் பர்தா மற்றும் உடைகள் சம்பந்தமாக என் பேச்சை தொடங்கியது போன்று இது சம்பந்தமாக இதனையும் கூற விரும்புகின்றேன். மிகவும் ஆதங்கத்துடன் கூற விரும்புகின்றேன். மக்கள் கூறுகின்றார்கள், இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத்தின் முன்னேற்றத்திற்கு பர்தாவா மிக முக்கியமானது. சிலர் கூறுகிறார்கள், இந்த போதனை பழமையாகிவிட்டது, நாம் உலகை எதிர்கொள்வதற்கு இதையெல்லாம் விட்டுவிட வேண்டும். நவுது பில்லாஹ். அத்தகையோர் தெளிவு பெறுக. உலகியல்வாதிகள் பின்னால் சென்றீர்கள் என்றால், அவர்களைப் போன்று வாழ்வை கழித்தீர்கள் என்றால், பிறகு உலகை எதிர்த்து நிற்பதற்கு பதில் உலகில் மூழ்கி விடுவீர்கள். தொழுகையும் கூட சிறிது சிறிதாக வெளிப்படையான நிலையில் நின்றுவிடும். பிறகு பிற நன்மைகள், மார்க்க செயல்கள் வெளி வடிவத்திலேயே நின்றுவிடும். பிறகு சிறிது சிறிதாக சுவையும் போய்விடும். ஆகவே அல்லாஹ்வின் எந்த கட்டளையையும் சாதாரணமாக கருதக்கூடாது. இது மிகவும் பயப்படத்தக்க இடமாகும். இஸ்லாத்தின் முன்னேற்றத்திற்கு அல்லாஹும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டளையிட்ட ஒவ்வொன்றும் மிக அவசியமாகும். பர்தாவின் கண்டிப்பான சட்டங்கள் பெண்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமிய கட்டுப்பாடுகள் பெண்களுக்கு மட்டுமல்ல, மாறாக ஆண் பெண் இரு பிரிவினருக்கும் உரியதாகும். அல்லாஹ் தஆலா முதலில் ஆண்களுக்கு வெட்கம் மற்றும் பர்தாவின் வழிமுறையை கூறினான். இந்த வகையில் இறைவன் கூறுகின்றான், குல் லில் முஃமினீன யஹுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபுது ஃபுரூஜஹும் ذَلِكَ أَزْكَى لَهُمْ إِنَّ اللَّهَ خَبِيرٌ بِمَا يَصْنَعُونَ. முஃமின்களிடம் கூறுக, அவர்கள் தமது கண்களை கீழ் நோக்கி வைக்கட்டும், தமது வெட்கஸ்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். இது அவர்களுக்கு அதிக தூய்மைக்கு காரணமாக அமையும். நீங்கள் செய்வதை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிகின்றான். அல்லாஹ் தஆலா நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து முதலில் கீழ்நோக்கி பார்வையை வைக்குமாறு கூறினான். ஏன்? ذَلِكَ أَزْكَى لَهُمْ. தூய்மைக்கு அது மிகவும் தேவையாகும். தூய்மை இல்லை என்றால் இறைவன் கிடைக்க மாட்டான். ஆகவே பெண்களின் பர்தாவுக்கு முன்னால் ஆண்களிடம் கூறிவிட்டான், உங்கள் உணர்வுகள் எழக் காரணமான எல்லா காரியங்களிலிருந்தும் தப்புங்கள். பெண்களை கண்ணை திறந்து பார்ப்பதும், அவர்களுடன் மிக்ஸ் ஆகிவிடுவதும், தீய படங்களை பார்ப்பதும், அந்நிய பெண்களிடம் சாட் செய்வதும், ஃபேஸ்புக் அல்லது வேறு ஊடகங்கள் மூலம் செய்வதும் ஆகியவை தூய்மையாக்காது. எனவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் பல இடங்களில் தெளிவாக போதனை செய்துள்ளார்கள். ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், இது இறைவனின் வார்த்தையாகும். அவன் தனது தெளிவான பகிரங்கமான வார்த்தைகளால் நமது ஒவ்வொரு அசைவு அமைதியிலும் திட்டமிட்ட வரம்புகளை நிர்ணயித்து விட்டான். மனித ஒழுக்கங்களின் தூய வழிகளை கற்றுத்தந்தான். அவனே கண், காது, நாவு போன்றவற்றை பாதுகாக்க முழுமையான கவனமூட்டலை வழங்கினான். குல் லில் முஃமினீன யக்ஃது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذَلِكَ أَزْكَى لَهُمْ. மோமீன்கள் தமது கண்கள் மற்றும் மறைவிடத்தை அந்நிய பெண்களிடமிருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவீராக. ஒவ்வொரு பார்க்கக்கூடாத, கேட்கக்கூடாத, செய்யக்கூடாத
காரியங்களையும் விட்டு விலகுங்கள். இந்த வழி உங்கள் உட்புற தூய்மைக்கு காரணமாக அமையும். உள்ளம் விதவிதமான மன எழுச்சிகளில் இருந்தும் பாதுகாப்பாக இருக்கும். ஏனென்றால் பெரும்பாலான மன எழுச்சிகளை தூண்டுவதும் ஆற்றல்களை குழப்பத்தில் போடுவதும் இந்த உறுப்புகளே ஆகும். இப்போது பாருங்கள், திருக்குர்ஆன் அந்நிய பாலினரிடமிருந்து தப்புவதற்காக எத்தகைய கவனமூட்டியுள்ளது, எந்த அளவுக்கு தெளிவாக விளக்கியுள்ளது. ஈமான் உள்ளவர்கள் தமது கண்கள், காதுகள், மறைவிடம் ஆகியவற்றை தூய்மையற்ற செயல்களிலிருந்து தடுத்து வையுங்கள். பிறகு கஸே பஸரை விளக்கியவாறு கூறினார்கள், தகாத இடத்தை உற்று பார்ப்பதை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கும் அனுமதிக்கப்பட்ட பிற பொருள்களை பார்ப்பதும் ஆகிய முறைக்கு அரபியில் கஸே பஸர் என்று பெயர். அதாவது பாதி மூடிய கண்களால் பார்க்கக்கூடியவற்றை மட்டும் பார்த்து பிறவற்றில் இருந்து பார்வையை பாதுகாத்து வைத்தல். மற்ற அனுமதிக்கப்பட்டவற்றை மட்டும் கண் திறந்து பார்த்தல் கஸ்தே பசர் என்று அரபியில் சொல்லப்படும். ஒவ்வொரு தூய்மையாளரும் தம்மை தூய்மையாக வைத்திருக்க விரும்பினால் மிருகங்களைப் போன்று விரும்பிய பக்கமெல்லாம் கண்ணுயர்த்தி பார்க்காமல் இருக்க வேண்டும். அத்தகையவர் இந்த சமூக வாழ்வில் கஸ்ஸே பஸர் வாழ்க்கை வாழ்வது அவசியமாகும். இது கற்புடைமை என்று அழைக்கப்படுகிறது. இன்னொரு இடத்தில் மேலும் விளக்கி கூறுகின்றார்கள், நம்பிக்கை கொண்டவர்களிடம் கூறுக, அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் கண்களை மூடி வைக்கட்டும். எந்த அளவுக்கென்றால் முழுமையாக முகம் தென்படாத அளவுக்கும் முகத்தின் அழகு தென்படாத வகையிலும் கண்களை வைக்க வேண்டும். ஒரு விஷயத்தை பேணி வாருங்கள், ஒருபோதும் முழு கண்களையும் திறந்து பார்க்காதீர்கள். இச்சையுடன் பார்க்காதீர்கள், இச்சை இல்லாமலும் பார்க்காதீர்கள். அத்தகைய பார்வை இறுதியில் தடுமாற காரணமாகிவிடும். சுதந்திரமான நிலையில் மிக தூய நிலையை பாதுகாப்பாக வைக்க இயலாது. இறுதியில் சோதனை வந்துவிடுகிறது. கண் தூய்மையாக இல்லாமல் உள்ளம் தூய்மையாக இருக்க முடியாது. அஸ்கா என்ற இந்த நிலை, அதாவது உண்மையை தேடுபவர் அடியெடுத்து வைக்கத்தக்க அவ்விடத்தை அவரால் பெற இயலாது. இதனால் தான் உடலில் உள்ள எல்லா துவாரங்களையும் பாதுகாத்து வைக்குமாறும், அதாவது எது வழியாக தீமைகள் நுழைய முடியுமோ அதனை பாதுகாக்க வேண்டும் என்றும். துவாரம் என்ற சொல் புகழுக்குரிய இறைவசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் இச்சைகளின் உறுப்புகள் காது, நாக்கு, வாய் அனைத்தும் அடங்கும். இப்போது பாருங்கள், இந்த எல்லா போதனைகளும் எத்தனை மகிமைக்குரியவனவாக இருக்கின்றன. எந்த கோணத்திலும் அறிவுபூர்வமற்ற முறையிலான கூடுதல் குறைவுகளில் அழுத்தம் தரப்படவில்லை. ஞானத்துடன் கூடிய நடுநிலைமை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வசனத்தை படிப்பவர் உடனே புரிந்து கொள்வார். கண்களை திறந்து பார்வையை வீசுகின்ற வழக்கத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்ற வழிகாட்டலின் பொருள் ஏதாவது ஒரு நேரத்தில் அவர் சோதனையில் ஆழ்த்தப்பட்டுவிடக் கூடாது என்பதாகும். ஆணோ பெண்ணோ இரு பாலாரும் தடுமாறிவிடக்கூடாது. ஆகவே ஆண்களுக்கான இஸ்லாமிய போதனையாகும். முதலில் எல்லா வகையிலும் கட்டுப்பாடுகள் தரப்பட்டன. பிறகு பெண்களுக்கு கட்டளிடப்பட்டது. இந்த எச்சரிக்கைக்கெல்லாம் பிறகும் கூட உங்கள் பர்தாவில் நீங்களும் கவனம் செலுத்த வேண்டும். முற்றிலும் வெட்கமின்மையே காணப்படுகின்ற நாடுகளில் பர்தா தேவையில்லை என்று நாம் எவ்வாறு கூற முடியும்? திரையிடாத பெண்கள் பல நட்பு தொடர்புகளை ஏற்படுத்துகின்றார்கள். அதிலிருந்து தப்புவதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதில் இன்னொன்றும் தெளிவாகிவிட்டது. பெண்களுக்கு ஆண்களுடன் சேர்ந்து ஸ்விம்மிங் செய்ய அனுமதி இல்லாதது போன்றே ஆண்களும் கூட பெண்களுடன் போய் அவர்களுடன் சேர்ந்து ஸ்விம்மிங் செய்ய அனுமதி இல்லை. ஆகவே இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் பெண்களுக்கு மட்டுமில்லை, ஆண்களுக்குமே ஆகும். அவர்கள் தமது கண்களை மேலே உயர்த்தி
பார்ப்பதை விடுத்து கீழ்நோக்கி வைக்குமாறு கூறப்பட்டதிலிருந்து பெண்களின் கண்ணியம் நிலைநாட்டப்பட்டுள்ளது. இஸ்லாத்தின் ஒவ்வொரு கட்டளையும் ஞானம் நிறைந்தது, தீமைகளின் சாத்தியக்கூற்றை அகற்றுகிறது. ஜெர்மனியில் கடந்த ஆண்டு மாநாட்டில் ஆண் பெண்களினுடைய வித்தியாசம், அவர்களது கடமைகள், பணிகள், மேலும் பெண்களின் உரிமைகள் பற்றி பேசினேன். ஒரு ஜெர்மனி பெண் முழு சொற்பொழிவையும் கேட்டார். பிறகு கூறுகின்றார், இஸ்லாம் பெண்களின் உரிமையை விழுங்குவதாக முதலில் கருதினேன். ஆனால் இன்று உங்கள் பேச்சை கேட்டதும் இஸ்லாம் பெண்களின் உரிமையை தருவதும் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் குறித்து மிகவும் நுட்பத்திற்குள் சென்று விளக்குகிறது என்று தெரிய வருகிறது. ஆக எந்த அகமதி பெண்களுக்கும் எவ்வகையிலான தாழ்வு மனப்பான்மையும் அடைய வேண்டிய அவசியமில்லை. இஸ்லாமிய போதனைதான் உலகிற்கு அமைதி நிறைந்ததாகவும் இறைவன் பக்கம் எடுத்துச் செல்வதாகவும் ஆக வேண்டியுள்ளது. உலகிற்கு ஒரு காலத்தில் அவ்வுணர்வு ஏற்படும். இது தவிர வேறு வழியில்லை. இஸ்லாமிய போதனையின்படி யோசிக்கவும் அமல் செய்வதையும் தவிர வேறு வழியில்லை. ஆண்களுக்கு தமது கண்களை கீழ்நோக்கி வைக்குமாறு கட்டளையிட்ட பிறகு பெண்களின் கண்ணியத்தை நிலைநாட்டுமாறு கட்டளையிட்ட பிறகுதான் பெண்களுக்கு அவர்தம் உரிமை குறித்து விவரமாக விவரிக்கின்றது. பெண்களாகிய நீங்களும் கூட உங்கள் கண்களை கீழ் நோக்கி வைக்க வேண்டும் மற்றும் எவ்வாறு பர்தா அணிய வேண்டும், யார் யாரிடம் பர்தா அணிய வேண்டும் என்று கூறுகிறது. இதன்படி அமல் செய்வீர்கள் என்றால் வெற்றி பெறுவீர்கள். இறுதியில் இறைவன் கூறுகின்றான், பர்தா மற்றும் வேட்கம் உங்கள் வெற்றியின் அடையாளமாகும். இதனால் உங்கள் உலகமும் ஆகிரத்தும் கூட சரியாகிவிடும். இந்த வகையில் அது கூறுகின்றது, وَقُلْ لِلْمُؤْمِنَاتِ يَغْضُضْنَ مِنْ أَبْصَارِهِنَّ وَيَحْفَظْنَ فُرُوجَهُنَّ وَلَا يُبْدِينَ زِينَتَهُنَّ إِلَّا مَا ظَهَرَ مِنْهَا وَلْيَضْرِبْنَ بِخُمُرِهِنَّ عَلَى جُيُوبِهِنَّ وَلَا يُبْدِينَ زِينَتَهُنَّ إِلَّا لِبُعُولَتِهِنَّ أَوْ آبَائِهِنَّ أو آباء بعولتهن أو أبنائهن أو أبناء بعولتهن أو إخوانهن أو بني إخوانهن أو بني أخواتهن أو نسائهن أو ما ملكت أيمانهن أو التابعين غير أولي الإربة من الرجال أو الطفل الذين لم يظهروا على عورات النساء ولا يضربن بأرجلهن ليعلم ما يخفين من زينتهن وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون. நீர் நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் அவர்கள் தங்கள் பார்வைகளை கீழ்நோக்கி வைக்குமாறும் தங்கள் மறைவான உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் தானாக வெளிப்படுவதை தவிர தங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தாமல் இருக்குமாறும் தங்கள் முந்தானை ஆடையால் தங்கள் மார்புகளை மறைத்து அணிந்து கொள்ளுமாறும் அவர்கள் தங்கள் கணவர்கள் அல்லது தங்கள் தந்தையர்கள் அல்லது தங்கள் கணவர்களின் தந்தையர்கள் அல்லது தங்கள் ஆண் மக்கள் அல்லது தங்கள் கணவர்களின் ஆண் மக்கள் அல்லது தங்கள் சகோதரர்கள் அல்லது தங்கள் சகோதரர்களின் ஆண் மக்கள் அல்லது தங்கள் சகோதரிகளின் ஆண் மக்கள் அல்லது தங்கள் இனத்தை சார்ந்த பெண்கள் அல்லது தங்கள் வலக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்டவர்கள் அல்லது பாலுணர்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஆண் ஊழியர்கள் அல்லது பெண்களின் மறைவான உறுப்புகளை பற்றி தெரியாத சிறுவர்கள் ஆகியவர்களை தவிர வேறெவரிடமும் தங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தாமல் இருக்குமாறும்
தங்கள் அலங்காரத்துள் மறைத்து வைத்திருப்பது வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தங்கள் கால்களை நிலத்தில் வேகமாக தட்டி நடக்காமல் இருக்குமாறும் கூறுவீராக. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் யாவரும் வெற்றி பெற வேண்டுமென்றால் அல்லாஹ்வின்பால் திரும்புங்கள். கண்களை கீழ் நோக்கி வைத்தல் மற்றும் பர்தாவின் மூலமே பெண்களின் கண்ணியம் பாதுகாக்கப்படும். ஆண்களின் பார்வையும் சரி, பெண்களின் பார்வையும் சரி, முன்னேற்றமடைந்த நாடுகளில் கண்ணியம் மற்றும் கற்புடைமையின் அளவுகோல் மாறிவிட்டது. அந்நிய பாலினர் தமக்குள் உள்ள தொடர்புகள் பையன் மற்றும் பெண்களின் விருப்பத்துடன் நடந்தால் பிறகு அது விபச்சாரம் என்று அழைக்கப்படாது. விருப்பமில்லாமல் நடந்தால் மட்டும் உபச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தகைய வீழ்ச்சி வந்த பிறகு மோமின் இறைவனது அடைக்கலத்தில் வருவதற்காக மிக மிக துஆவும் முயற்சியும் செய்வது அவசியமாகும். இஸ்லாமிய போதனையை ஆட்சேபனை செய்வோர் கூறுகிறார்கள், பெண்களின் திரையை போட்டு, பெண்களின் மீது திரையை போட்டு பர்தா என்று கூறி பெண்களின் உரிமை பறிக்கப்படுகிறது. இதனால் பக்குவப்படாத மனங்களையுடைய பெண்கள் தாக்கத்திற்குள்ளாகின்றார்கள். இஸ்லாமிய பர்தாவின் பொருள் சிறையில் அடைப்பதில்லை, வீட்டின் 4 சுவருக்குள் அடைப்பது என்று பொருள் அல்ல. ஆம், வெட்கத்தை நிலைநாட்டுவது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், இக்காலத்தில் பர்தாவின் மீது தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. ஆனால் இம்மக்கள் அறியவில்லை, இஸ்லாமிய பர்தாவின் பொருள் சிறைச்சாலை அல்ல, ஒரு வகை தடை. அதாவது அந்நிய ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருப்பதற்காக. பர்தா இருந்தால் தடுமாற்றத்திலிருந்து பாதுகாக்கப்படுவர். ஒரு நடுநிலையாளர் கூற முடியும், அந்நிய ஆணும் பெண்ணும் ஒன்றாக எந்த தடையுமின்றி சந்திக்க முடிந்தால், உலாவினால் எவ்வாறு மன எழுச்சியிலிருந்து கட்டாய சூழ்நிலையில் தடுமாறாமல் இருப்பர். பெரும்பாலான நேரங்களில் கேட்கவும் பார்க்கவும் வருவதாவது, அந்நிய ஆணையும் பெண்ணையும் ஓரிடத்தில் தனித்திருக்கவும், வாசல் கதவு அடைக்கப்பட்டு இருக்கவும் செய்வதையும் கூட அத்தகைய சமுதாயங்கள் தவறாக நினைப்பதில்லை. இது நாகரிகமானது போன்று. இந்த தீய விளைவை தடுக்கவே இஸ்லாமிய ஷரியத்து எவரும் தடுமாறத்தக்க அத்தகைய பேச்சுக்களை பேச அனுமதி தரவில்லை. எங்கு அந்நிய ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்களோ அங்கு மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான் என்று இஸ்லாம் அத்தகைய சூழ்நிலைகளை குறித்து கூறுகிறது. இந்த தீய போதனையினால் ஐரோப்பா அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த தீய விளைவை பற்றி ஆய்வு செய்யுங்கள். இந்த தீய விளக்கங்களினால் கட்டுப்பாடின்றி மிகவும் வெட்கம் கெட்ட வாழ்க்கை வாழப்படுகிறது. இது இந்த போதனையின் விளைவே ஆகும். ஒரு பொருளை நம்பிக்கை துரோகத்திலிருந்து காப்பாற்ற விரும்பினால் அதனை பாதுகாப்பாக வையுங்கள். பாதுகாப்பாக வைக்கவில்லை என்றால், இவர்கள் நல்லவர்கள்தாம் என்று கருதினால் அது கண்டிப்பாக அழிந்துவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இஸ்லாமிய போதனை எத்தகைய தூய போதனை! அது ஆணையும் பெண்ணையும் தனியாக வைத்து தடுமாற்றத்திலிருந்து பாதுகாத்துள்ளது. மனித வாழ்வை தடுப்பற்றதாகவும் கசப்பாகவும் ஆக்கவில்லை. ஐரோப்பாவின் சுதந்திர நிலையின் காரணமாக ஏற்படும் சண்டைகளையும், அந்நிய பெண்களை பார்க்க வழங்கப்பட்டுள்ள அனுமதியே சில கண்ணியமான பெண்களின் அநாகரிகமான அசுத்தமான வாழ்விற்கான செயல் விளைவாகும். பிறகு பர்தா எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குறித்து கூறுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஈமான் உள்ள பெண்களிடம் கூறுக, அவர்களும் கூட தமது கண்களை அந்நிய ஆடவரை பார்ப்பதிலிருந்து பாதுகாத்து வைக்கட்டும். தமது காதுகளையும் அந்நிய குரலில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதாவது அவர்களது கிளர்ச்சியை ஏற்படுத்தும்
குரலை கேட்காதீர்கள். தமது மறைவிடத்தை திரைக்குள் வைக்க வேண்டும். தமது அழகிய உறுப்புகளை எந்த அந்நிய ஆடவரின் முன்பும் திறக்க வேண்டாம். தமது முந்தானை கொண்டு தலையை மூட வேண்டும். அதாவது தலை, காதுகள் இவை திரைக்குள் இருக்க வேண்டும். தமது பாதங்களை நாட்டியக்காரிகளை போன்று பூமியில் தட்டக்கூடாது. இந்த திட்டங்கள் தடுமாற்றத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவை. இங்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றேன். சில பெண்கள் கேள்வி கேட்கிறார்கள், நாங்கள் மேக்கப் செய்துள்ளோம், முகத்தை நிகாபால் மூடினால் எங்களது மேக்கப் அழிந்துவிடும், எவ்வாறு பரிதானுவது? முதலில் மேக்கப் போடாவிட்டால் குறைந்தபட்ச பர்தாவே ஹதரத் மஸீஹ் அல் இஸ்லாம் கூறிவிட்டார்கள். முகம், உதடுகள் வெளியே தெரியலாம், மற்ற முகத்தின் பகுதிகள் மூடியிருக்க வேண்டும். மேக்கப் செய்தால் முழுமையாக மூடியே ஆக வேண்டும். அல்லாஹ்வின் போதனைப்படி சென்றவாறு எமது அழகை மறைக்க வேண்டும். கணவருக்கு தமது அழகை காட்ட வேண்டும். அழகை வெளிப்படுத்தும் கட்டளைகள் விரிவானவை. உறவினர்கள், அதாவது சகோதர சகோதரிகள், கணவர், தந்தை, மகன்கள் இவர்களிடம் பர்தா இல்லை. இவர்களுக்கு முன் மேக்கப் போன்றவை வெளிப்படலாம். இவர்களை தவிர வேறு எவரிடமும் இல்லை. இந்த விவரத்தை இறைவன் திருக்குர்ஆனில் தந்துவிட்டான். இந்த உறவினர்களின் பட்டியலை தெளிவாக கூறிவிட்டான். தானே வெளிப்படுகிற அழகுகள் உள்ளன, அதாவது வடிவம், உயரம் போன்றவை. வீட்டில் நெருக்கமான ஜீன் பிளவுஸும் போட்டுக்கொண்டு இவர்களுக்கு முன் அலையலாம் என்று அதற்கு பொருள் அல்ல. அனுமதிக்கப்பட்ட இவர்களுக்கு முன்னும் வெட்கமுடையோரின் ஆடையை அணிய வேண்டும். பர்தாவை அந்நிய ஆடவர் முன் அணிய வேண்டும். இன்னொரு விஷயம், நான் முரப்பி மற்றும் அவர்களது மனைவிகளிடம் கூறுவேன், அவர்களும் தமது ஆடைகள் மற்றும் பார்வையை எச்சரிக்கையாக வைக்க வேண்டும். அவர்களது முன்மாதிரியை ஜமாத் பார்க்கிறது. முரப்பி மற்றும் முபல்லிகளின் மனைவியும் கூட முரப்பியாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு விவகாரத்திலும் உயரிய முன்மாதிரி காண்பிக்க வேண்டும். நமது ஆணும் பெண்ணும் வெட்கத்தின் உயர்தரத்தை நிலைநாட்டுவோராகவும் இஸ்லாமிய கட்டளைகளை நாம் எல்லோரும் பேணுவோராகவும் அல்லாஹ் ஆக்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.